ஹாய்! தமிழ் லைவ் ராஜ். நீங்க சுதந்திரமா எல்லா முடிவும் எடுக்கிறீங்களா? நீங்க எடுக்கிற எல்லா முடிவும் சுதந்திரம் தானா? டேய்! என்னடா சொல்ல வர? நான் ஒரு வீக் பெர்சனாலிட்டின்னு சொல்றியா? கண்டிப்பா கிடையாது. ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் ஒரு கேள்வி. நம்ம எல்லாருமே சுதந்திரமா தான் முடிவெடுக்கிறோமா? இந்த ஆட் போடுறது, சைக்காலஜி வர்றது, இதையெல்லாம் வச்சு என்ன வேற யாரோ முடிவெடுக்க வைக்கிறாங்கன்னு நீ சொல்ல வரியா? கண்டிப்பா கிடையாது. அப்புறம் என்ன சொல்ல வர? சுயம் அப்படிங்கிற ஒண்ணு. இல்லன்னா தாராளவாதம், லிபரலிசம் அப்படிங்கிற ஒண்ணு. அதாவது என்ன நடக்கணும், எனக்கு என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணுன்றத நான் தான் சூஸ் பண்றேன் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கிட்டயுமே இருக்கு இல்லையா? ஈவன் ஆஃபீஸ் லைஃப்ல எங்கடா முடியுது? மேல சொல்றாங்க நான் கேட்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், பெர்சனல் லைஃப்ல ஒரு எதார்த்தத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுட்ட நான் சாப்பிடணும். இவன் என் கூட சண்டை போட்டான். இவன் என்ட்ட பேசி அவன் வாய உடைக்க போறான். இப்படினுடைய பல முடிவுகள் எல்லாமே நீங்க தான் எடுக்கிறீங்க. நம்பிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா கிடையாது. இந்த எந்த முடிவுகளும் நம்ம எடுக்கல. நமக்குன்னு ஒரு சுதந்திரமான ஒரு தேர்ந்தெடுப்பு முறைன்றதே கிடையாது. எஸ் எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு. நான் வந்து இத தான் பண்றேன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கக்கூடிய ஒரு உண்மைய தான், யாராலயும் மறுக்க முடியாத உண்மைய தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். குழப்பமா இருக்குல்ல? குழப்பத்துக்கு தீர்வு பார்க்கலாம். வெல் ஒரு சின்ன விஷயம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க தான் உங்கள கட்டுப்படுத்துறீங்க. உங்களுக்குன்னு ஒரு சுயம் இருக்கு இல்லையா? ஸோ இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு 30 செகண்ட் எத பத்தியும் நினைக்காம உங்களால இருக்க முடியுமா? லெட்ஸ் ஸ்டார்ட் த டைம். வெல் 30 செகண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 30 செகண்ட்ஸ்ல நீங்க எதையெல்லாம் பத்தி நெனச்சீங்கன்னு ஒரு செகண்ட் ரீகால் பண்ணி பாருங்க. நம்ம டாஸ்க் என்ன? நான் தான் என்ன கண்ட்ரோல் பண்றேன். நான் தான் ஒரு விஷயத்த செய்றேன். ஸோ என்னுடைய ஒரு சுதந்திரம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. என்னுடைய முடிவெடுக்கக்கூடிய திறமை ஒண்ணு இருக்கு. அப்படின்னா, நீங்க தான் உங்கள கண்ட்ரோல் பண்றீங்கன்னா, இந்த 30 செகண்ட் நீங்க எத பத்தி நினைக்காம இருந்தீங்களா? இல்லையே! இத நினைக்காம இருக்கிறத பத்தியே நான் ரொம்ப நேரமா நினைச்சுட்டு இருந்தேன். அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் உங்களுக்குள்ள வரும் இல்லையா? சரி ஓகே. இப்போ ஒரு விஷயம் கேட்கலாம். எனக்கும் என் பக்கத்து வீட்டுக்காருக்கும் பயங்கர சண்டை. என்னால முடியல. "யப்பா சாமி!" அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, ஒரு கண்டிஷன்ல நான் ஏதோ ஒரு கத்தி எடுத்து அவர சொருவிட்டேன். ஓகேவா? ஸோ இப்ப இந்த டிசிஷன் எடுக்க சொல்லி என்கிட்ட யார் சொன்னது? வெல் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி வரைய நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, "அவன் தான் முழு பொறுப்பு. அவன் தானே கத்திய வச்சு குத்துனான்" அப்படின்னாங்க. 2வது கொஞ்ச காலகட்டங்களுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, "குற்றம் செஞ்சவனோட குற்றம் செய்ய தூண்டுனவனுக்கு தான் அதிக தண்டனை" அப்படின்னாங்க. சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் இப்ப ரீசென்ட்டா ஒண்ணு அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கேட்கவே வித்தியாசமா இருக்கும். அவன் குற்றம் செஞ்சதுக்கான காரணம், அவனுடைய மரபணுவா இருக்கலாம். அவனோட மூளையில உருவான சில அந்த ஒரு மின் வேதியியலாளா இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு நிகழ்ச்சிய நடத்துது அப்படின்றாங்க. என்னடா இது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என்கிட்ட ஒரு பக்கம் கத்தி இருக்கு. சரிங்களா? என்கிட்ட ஒரு பக்கம் ஒரு கன்னம் இருக்கு. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னதுபடி, நான் ஒரு சும்மா ஒரு இதுக்காக தான் அந்த இத எடுத்துக்கிறேன். உடனே இவன் அந்த மதத்தை சார்ந்தவன் அப்படின்னு போயிறாதீங்க தயவு செய்து. ஆ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னது மாரி, "ஒரு கன்னத்த அறைஞ்சா இன்னொரு கன்னத்த காட்டு" அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்கிட்ட ஒரு கத்தி இருக்கு. நான் ஏன் இந்த ஒரு கன்னத்த அறையாம என்னோட இன்னொரு கன்னத்த காட்டுறதுக்கு பதிலா கத்தி எடுக்கிறேன் அப்படின்னா, நான் தான் எடுத்த முடிவு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே. அந்த கத்திய தான் எடுக்கணும்னு யார் முடிவெடுத்தா? நீங்க தான் எடுத்தீங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான பதில் இல்ல. உங்களால 30 செகண்ட் உங்களோட மூளைய கண்ட்ரோல் பண்ணி எத பத்தியுமே நினைக்காம இருக்க முடியல. அப்ப இந்த கத்திய தான் எடுத்து நான் ஒருத்தன போய் குத்தப் போறேன்ற அந்த ஒரு நினைப்ப யார் நினைச்சது? வெல் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலே இருக்கு. ஒண்ணு தன்னிச்சையான விபத்துக்களா இருக்கலாம். அல்லது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்களா இருக்கலாம். இது எல்லாமே நம்ம மனித மூளைகளுக்குள்ள ஒரு நெறைய கயமியன்னு ஓடக்கூடிய அந்த நினைவு அலைகள்ல, அந்த நேரத்துல தன்னிச்சையாகவோ அல்லது அது அது ஒரு எதார்த்தத்திலயோ எடுக்கப்படக்கூடிய அல்லது நிர்ணயிக்கப்பட்டதுல பிக் பண்ணக்கூடிய
ரேண்டமா இருக்கிறது ஏதோ ஒண்ண பிக் பண்றோம். அந்த ஒரு தாட் தான் நம்ம எடுக்கிற முடிவு அப்படின்றாங்க. நமக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சான்ஸே கிடையாது அப்படின்றாங்க. இன்னொன்னு, அப்படி ஒரு சான்ஸ் இருந்தது அப்படின்னா, நேச்சுரல் செலக்ஷன் கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நேச்சுரல் செலக்ஷன் ஒண்ணு நடந்திருக்கவே நடந்திருக்காது. மனுஷனுக்கு அவனால ஒரு விஷயத்த வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படின்னா. வெல், இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த சுதந்திரத்த ஆன்மாவோட ஒப்பிட்டு காட்டுறாங்க. 2மே ஒண்ணுதாங்க அப்படின்ற மாரி. நீங்க ஒண்ணு திங்க் பண்ணி பாருங்க. இந்த அயர்ன் ஹார்ட்ன்னு சொல்லி மார்வெல்ல ஒரு சீரிஸ் வந்து இருந்தது. எத்தன பேர் நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதுல ஒரு கேரக்டர் வரும். அயர்ன் மேனோட அப்பா அயர்ன் மேன கொல்ல ட்ரை பண்ணவனோட பையன். அந்த கேரக்டர் வரும். அவன ஒரு மாரி கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அவன் பாடிய ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஆனா, அதெல்லாம் செய்றது அவனா தான் இருக்கும். ஸோ இத எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நான் ஒரு ரோபோட் கிரியேட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ரோபோட்டுக்கு வந்து ஒரு யுரேனியம சென்டர்ல நான் வைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யுரேனியம் ஒரு கதிரியக்க தனிமம். இது என்ன பண்ணும்னா, அணுக்கதிர்கள ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு கதிர்வீச்சு வந்துச்சு அப்படின்னா, நீ வந்து லெஃப்ட் சைட் பட்டன் அமுக்குற. 2 கதிர்வீச்சு வந்துச்சுன்னா, ரைட் சைட் பட்டன் அமுக்குற அப்படின்னு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒற்றைப்படை, இரட்டைப்படை. அது வந்து 100ஆ இருக்கலாம், 1000ஆ இருக்கலாம், 99ஆ இருக்கலாம். ஸோ ஒற்றைப்படை, இரட்டைப்படைல நீ மாத்தி மாத்தி அமுக்குற அப்படின்னு நான் அதுட்ட சொல்றேன். ஓகே. இப்போ ரேண்டமா செலக்ட் ஆகக்கூடிய இத கொண்டு போயி, ஓட்டு போட்டு ஒரு அரசியல் இத நீ செலக்ட் பண்ணு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? நம்மளோட நினைவலைகளும் இப்படி ரேண்டமா தான் செலக்ட் ஆயிட்டு இருக்கு. வெல், இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. இதுவும் ஆதாம் ஏவாளோட ஸ்டோரி தான். ஏவாள் அந்த பழத்த சாப்பிடக்கூடாதுன்னு அதுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அத பிக் பண்ண வச்சது யாரு? அந்த பிக் பண்ண அந்த விஷயம், அந்த பழத்த சாப்பிட்ட அந்த விஷயம் இயற்கையாகவே நடந்திருக்கு. ஐ மீன் ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்ட ஒண்ணா இருக்கலாம். அல்லது அந்த நினைவுகளை தன்னிச்சையான ஒண்ணா இருந்தா, ஏன் ஏவாளுக்கு தண்டனை குடுத்தாங்க? "தம்பி நீ பேசுற நல்லா இருக்கு. இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்காடா?" அப்படின்னு கேட்கிறீங்களா? அடுத்த பார்ட்ல பார்க்கலாமா? இதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு. இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல. எல்லா உயிரினங்கள்கிட்டயும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ, இன்னொரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை, உங்கள் ராஜ்.